நீதிபதி தனது அதிகார வரம்பை மீறி இருக்கிறார் என்றுதான் அப்பீல் போட்டிருக்கிறாங்க. அந்த வழக்கு தான் இன்றைக்கி விசாரணைக்கு வந்து விசாரணை நடந்து நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரிப்பதற்கு இடைக்கால தடை இரு நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு தான். ஏன்னா தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு இரு நீதிபதிகளும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்ல பல விமர்சனம் முன்வைக்கும் போது அதை மீறி தான் உத்தரவு இருக்காங்க. இப்போ இரு நீதிபதியோடைய அவருக்கு சாதகமான தீர்ப்பை கூட மீறி இருக்கான்னு சொல்கிறீங்க. இப்போ நாளைக்கு வரும்போது மறுபடியும் மீறுவதற்கான வாய்ப்பு சொல்வது இருக்கா? நாளைக்கு மீறவே முடியாது. ஏன்னா டிவிஷன் பெஞ்ச் ஸ்டே பண்ண பிறகு பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, ராமரவிக்குமார் தரப்புக்கு கார்த்திகை தீபம் தான் தீர்ப்பு. பூஜை பண்ணணும்னு ராமரவிக்குமார் கேட்டாரா? வேற யாராவது அந்த வழக்கில் கேட்டாங்களா? கோயில் நிர்வாகம் கேட்டாங்களா? யாருமே கேட்காத ஒன்று நீதிபதி எப்படி சொல்ல முடியும்? இல்லாத சொல்றதுக்கு சட்டத்தில் இடமே கிடையாதுங்க. சட்டத்தில் இடமே கிடையாது. டிசம்பர் 4ஆம் தேதி 144 பாஸ் பண்ணுறாரு. அது 3வது சட்டவிரோதம். இதில் இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத டிஜிபி சீஃப் செக்ரட்டரி எல்லாம் பார்ட்டியாக சேர்க்குறாரு. இது 4வது சட்டவிரோதம். அதற்கு பிறகு ஜனவரி 6ஆம் தேதி 2 நீதிபதிகள் அமர்வு இந்த வழக்கை விசாரித்து நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் தலைமையிலான அமர்வு நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் உத்தரவை மாடிஃபை பண்ணி வணக்கம். இது அரசின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பாக கண்டெம்ட் ஜிஆர் சாமிநாதனுடைய திருப்பூன்ற வழக்கு உள்ள கண்டெம்ட்டுக்கு இடைக்கால தடை இரு அமர்வு நீதிபதிகள் விதித்திருக்கிறார்கள். உண்மையிலே அதில் என்ன கூறப்பட்டிருக்கிறது? சாதகமாக பாதகமாக அப்படிங்கிற ஒரு இயல்பான கேள்வி இருக்குது. மதநலிக்கத்தை பேணவா அல்லது இயல்பான ஒன்று தானே கேள்வி இருக்குது. ஏன் பார்க்குறீங்க? முதல்ல அது இன்று மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு சதீஷ்குமார் ஜோதிராமன் தலைமையிலான அமர்வில் மதுரை மாவட்ட ஆட்சியர், மதுரை காவல் ஆணையர் லோகநாதன், அப்புறம் கோயிலோட நிர்வாக அதிகாரி எல்லோரும் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தொடர்ச்சியாக பல்வேறு உத்தரவுகள் பிறப்பித்து வருகிறார். இது நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்திற்கு எதிரானது. நீதிபதி தனது அதிகார வரம்பை மீறி இருக்கிறார் என்றுதான் அப்பீல் போட்டிருக்கிறாங்க. அந்த வழக்கு தான் இன்றைக்கி விசாரணைக்கு வந்து விசாரணை நடந்து நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரிப்பதற்கு இடைக்கால தடை விதித்து இரு நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு தான். ஏன்னா ஏற்கனவே நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் இந்த கண்டெம்ட்டை விசாரித்த முறை எல்லாமே முழுக்க முழுக்க சட்டவிரோதமானது, அரசியல் சட்டவிரோதமானது தான் நான் பார்க்குறேன். இப்போ முதல் விஷயம், டிசம்பர் 1ஆம் தேதி நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் கார்த்திகை தீபம் ஏற்றணும் என்று உத்தரவு போடுறார். 2ஆம் தேதியே கோயிலும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் அப்பீல் ஃபைல் பண்ணிடுறாங்க. 3ஆம் தேதி உத்தரவை அமுல்படுத்த வேண்டிய நாள். 6 மணிக்கு அமுல்படுத்தணும்னா 12:45 வழக்கு தாக்கல் பண்ணி 3 மணி 5 மணி 6:15 வழக்கு எடுத்து அன்னைக்கே என்ன பண்ணுறாருன்னா, கோயில் தரப்பு கார்த்திகை தீபம் ஏற்றணுன்றதை மாற்றி ராமரவிக்குமார் தரப்பை ஏற்றினா அதுக்கு சிஎஸ்எஃப் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்கிறார். ஆமாம். அன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் ஒரு கலவர சூழல், 144 போலீஸ் அடிக்கிறாங்க, எல்லாம் பிரச்சனை ஆயிடுது. அன்றைக்கி நடக்கலை. அடுத்த நாள் மறுபடியும் வருது. அடுத்த நாள் 144 ரத்து பண்ணுறாரு. கலெக்டர்கிட்ட கேட்கல, கலெக்டர் தரப்பு பதில் மனுக்கு வாய்ப்பு கொடுக்கல, எதுவுமே இல்லாமல் கண்டெம்ட்டில் 144 பாஸ் பண்ணுறாரு. பாஸ் பண்ணிவிட்டு கோயில் நிர்வாகம் கார்த்திகை தீபம் ஏற்றணும்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் 9ஆம் தேதி டிசம்பர் 9ஆம் தேதி மறுபடியும் வரும்போது சீஃப் செக்ரட்டரியிலேருந்து டிஜிபி எல்லாத்தையும் பார்ட்டியாக சேர்த்து நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் 16ஆம் தேதி ஸ்டேச்சுரி நோட்டீஸ் போடுறாங்க. இதுக்கிடையில் இந்த 28ஆம் தேதி தேரழுந்தூரில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சியில் பேசின நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் தீபம் ஏற்றும் நாள் ஒரு நாள் வரும் அப்படின்னு பேசுகிறாரு. என்னை ஏற்ற விடாமல் பண்ணிட்டாங்க, எனக்கு ஏமாற்றமாக போச்சு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் ஜனவரி 6ஆம் தேதி இரு நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு வருது.
அதற்கு பிறகு இந்த கண்டெம்ட் வழக்கை அவர் தொடர்ந்து எடுத்து வெளி நிகழ்ச்சியிலையும் பேசுகிறாரு, கண்டெம்ட்லேயும் பேசுகிறாரு. வெளி நிகழ்ச்சியில் அடுத்து என்ன பேசுகிறாரு, தாரா ஒரு தொண்டு நிறுவனத்தில் சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் எனக்கு இன்னும் 4.5 வருஷம் இருக்குது, 4.5 வருஷத்தில் நான் சனாதன தர்மத்தை மனதில் வைத்து பணியாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறது இன்னொன்று, இது சர்வேக்கள் இல்லைன்னோ அப்படின்னு கேட்டு அதில் கார்த்திகை தீபம் ஏற்றுறாரு. கார்த்திகை அரோகரா அப்படின்னு கோஷம் பொருள் கார்த்திகை தீபம் ஏற்றுறாரு. இப்படி அது வந்து போகுது. அடுத்து ஜனவரி 6க்கு பிறகு இன்னும் 2 உத்தரவு வருது. என்ன உத்தரவுனா, ஒன்று அங்கே தர்கா சந்தனக்கூடுவுக்கு கொடியேற்றுறாங்க. இது வருஷம் 100 வருஷத்துக்கு மேலே நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. போலீஸ் பாதுகாப்போடு தான் ஏற்றுறாங்க, கோயில்காரங்களுக்கு தெரியும். ஆனால் திடீர்னு கோயில்கிட்டையும் போலீஸ்டையும் எப்படி கோயில் இடத்துல நீங்கள் அவங்க தர்கா கொடி ஏற்ற விட்டீங்க, உடனே அவங்கள எஃப்ஐஆர் போடுங்கன்னு எஃப்ஐஆர் போட வச்சுட்டார். அதான் கண்டெம்ட்டில் அப்படி விசாரிக்கிறதுக்கான அனுமதி இருக்குதா? அது குறித்து இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கா? ஆமாம். அடுத்து இன்னொரு உத்தரவு, கடைசியாக போட்ட உத்தரவு, 5 பேரை பூஜை பண்ண அனுமதிங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி வரிசையாக உத்தரவு போடுறாரு. இப்படி உத்தரவு போடுவதற்கான அதிகாரம் உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு அந்த சட்டத்தில் வழங்கப்படவில்லை. நீங்கள் சட்டத்தில் இருந்தால் தான் பண்ண முடியும், சட்டத்தில் இல்லைன்னா பண்ண முடியாது. கண்டெம்ட் வந்து கான்ஸ்டியூஷனில் ஜூரிஸ்டிக்ஷன் இருந்தாலும் கூட கான்ஸ்டியூஷன் வரம்புக்குள் நின்று தான் பண்ண முடியும், அதை தாண்டி பண்ண முடியாதுன்றது தான். ஒரு ஸ்டேட்யூட் இருக்குது, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் இருக்குது. அதில் வழக்கமாக ப்ரொசீஜர் என்ன, நாங்கள் வழக்கமாக என்ன செய்வோம், ஒரு கலெக்டருக்கோ ஒரு தாசில்தாருக்கோ ஒரு உத்தரவு போடுறாங்க, ஒரு ஆர்டிஓக்கோ உத்தரவு போடுறாங்க அப்படின்னா உத்தரவு காப்பியை முதல்ல வச்சு தபாலில் அனுப்புவோம், அவங்க கிளைண்ட்டை வச்சு அனுப்புவோம். அவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா கண்டெம்ட் நோட்டீஸ் அனுப்புவோம். அதில் ஒரு 15 நாள் டைம் கொடுப்போம், உத்தரவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். பண்ணலைன்னா அதற்கு பிறகு நீதிமன்றம் அவங்க தாக்கல் பண்ணுவோம். அந்த வழக்கு ஃபஸ்ட்டு வந்தோடனே சிம்பிளாக நோட்டீஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க செய்யலை அப்படின்னா ஸ்டேச்சுட்டரி நோட்டீஸ் போடுவாங்க. அதற்கு பிறகு வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்படி செய்யலைன்னா தான் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி நடவடிக்கை எடுப்பாங்க. இதான் முறை. ஆனால் கண்டெம்ட்டில் வேறு உத்தரவு எதுவுமே போட முடியாது. ஆனால் வருஷம் போயிருக்குது. ஒன்று அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அதை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு உத்தரவு போடலாம். இல்லைன்னா சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி அவங்க நடவடிக்கை எடுத்து ஜெயிலுக்கு அனுப்பலாம், அல்லது ஃபைன் போடலாம், ஏதோ ஒரு நடவடிக்கை பண்ணலாம். இது 2 தான் அதில் ஆப்ஷன். 3வது ஆப்ஷனே அதில் கிடையாது. ஆனால் இதில் வரிசையாக என்னென்ன நடந்திருக்கு பாருங்கள். ஒன்று, ஒரிஜினல் ஆர்டரு கோயில் நிர்வாகம் கார்த்திகை தீபம் ஏற்றணுன்றது. அடுத்து ராமரவிக்குமாரை மாற்றி சொல்கிறாரு, அது முதல் சட்டவிரோதம். 2வது சிஎஸ்எஃப் அனுப்பணுன்றது 2வது சட்டவிரோதம். 3வது டிசம்பர் 4ஆம் தேதி 144 குவாஸ் பண்ணுறாரு, அது 3வது சட்டவிரோதம். இதில் இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத டிஜிபி சீஃப் செக்ரட்டரி எல்லாம் பார்ட்டியாக சேர்க்குறாரு, இது 4வது சட்டவிரோதம். அதற்கு பிறகு ஜனவரி 6ஆம் தேதி 2 நீதிபதிகள் அமர்வு இந்த வழக்கை விசாரித்து நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் தலைமையிலான அமர்வு நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் உத்தரவை மாடிஃபை பண்ணி கோயில் நிர்வாகம் மட்டும் கிடையாது, தொல்லியல் துறை, மாவட்ட ஆட்சியர், போலீஸு, கோயில் நிர்வாகம் எல்லாரும் சேர்ந்து கார்த்திகை தீபம் அடுத்த வருஷம் ஏற்றணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அடுத்த வருஷம் ஏற்றலைன்னா தான் வரும். ஓகே. ஏற்கனவே ஒரு நீதிபதி உத்தரவு சொல்கிறாரு, அந்த உத்தரவை இன்னொரு நீதிபதி 2 நீதிபதிகள் மாடிஃபை பண்ணிட்டாங்கன்னா இந்த தீர்ப்பு என்பது அந்த தீர்ப்போடு இணைஞ்சிடும். தியரி ஆஃப் மெர்ஜர்னு சொல்லுவாங்க. ஒரு தீர்ப்பு சொல்லிட்டா அந்த தீர்ப்பு கோர்ட்டோட ப்ராப்பர்ட்டியாக மாறிடும். அதற்கு பிறகு அந்த நீதிபதிக்கு அதுக்கு அந்த தீர்ப்புக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை. அந்த தீர்ப்பு டிவிஷன் பெஞ்சால் மாடிஃபை பண்ணப்பட்டால் அந்த டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பு தான் இன்றைக்கி உயிரோடு இருக்குது. ஓகே. இது உச்சநீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. இப்போ ராமரவிக்குமார் தரப்பே சுப்ரீம் கோர்ட் போயிட்டாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் நீ என்ன சொல்கிறாங்களோ அதான். ஓகே. உதாரணத்துக்கு இதே திருப்பரங்குன்றம் பிரச்சனை இல்லை, 1923 மதுரை சார்பு நீதிமன்ற நீதிபதி அவர் ராமையர் ஒரு தீர்ப்பு கொடுத்தார். அவருடைய தீர்ப்பை 1926 அன்றைய ஹைகோர்ட் வந்து ரத்து பண்ணாங்க. அதுக்கு பிறகு அன்றைய உச்சநீதிமன்றமான பிரிவு கவுன்சிலுக்கு போகிற போது பிரிவு கவுன்சில் ஹைகோர்ட் உத்தரவை ரத்து பண்ணிட்டு சார்பு நீதிமன்ற நீதிபதியோட உத்தரவை சரின்னு சொல்லி அந்த தீர்ப்பு தான் இன்றைக்கி வரை நிற்கிது. இப்போ கடைசியாக சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சோ அதான் நிற்கும். ஆமாம். அன்னைக்கு பிரிவு கவுன்சில் சொன்னது, இன்றைக்கி டிவிஷன் பெஞ்சு இந்த வரை இப்போ சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்கு. நீ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்களோ அதான். இப்போ இந்த நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் தீர்ப்பே இன்றைக்கி ஃபோர்ஸில் கிடையாது, உயிரோடு கிடையாது. அது டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்போடு இணைஞ்சிருச்சு.
அப்படி இருக்கிற போது என் பழைய தீர்ப்பு அமல்படுத்தலை அப்படின்னு சொல்கிறதுல மீனிங் ஒன்றும் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், சரி தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி டிசம்பர் 1 நான் உத்தரவு போட்டேன், 3ஆம் தேதி நீங்கள் நிறைவேற்றலை இல்லை, அதுக்கு நான் கண்டெம்ட் எடுக்கிறேன் அப்படின்னா அதற்கான ப்ரொசீஜர் ஏற்கனவே நான் சொன்னது. நோட்டீஸ் அனுப்பி அவங்கள நடவடிக்கை எடுக்கலாமே தவிர அதில் நீங்கள் மாற்றி உத்தரவு போடுறது, பூஜை பண்ணுங்கன்னு போடுறது வந்து 2 நீதிபதியில் அவமதிக்கிறது. ஆல்ரெடி இறுதியாக இருக்கிற தீர்ப்பு அவமதிக்கிறார். இறுதியாக தீர்ப்பு அடுத்த வருஷம் கார்த்திகை தீபம் ஏற்றணும்னு சொன்னப்போ அதையுமே நீங்கள் போய் பூஜை பண்ணுங்கன்னு சொன்னால் இப்போ வெளியில் யாராலும் சொன்னால் ஏற்றுக்குருவாங்களா? ஹெச்ஆர்என்சிலேருந்து ஒன்று புதுசாக பண்ணுறாங்கன்னு வைங்க, 2 நீதிபதிகள் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு அந்த தீர்ப்பை தான் அமுல்படுத்தணும் அப்படின்ற போது தனி நீதிபதி அதே வழக்கில் இன்னொரு உத்தரவு போட முடியுமா சொல்லுங்கள்? இது உத்தரவு போடல, சஜஷனாக சொல்கிறேன் அப்படின்னு போயிட்டு அப்படி பண்ணால் வெளியில் ஆட்கள் இப்போ பண்ண முடியுமா? இப்போ கோயில் நிர்வாகம் இந்த தர்கா பக்கத்தில் உள்ள தீபத்தூண் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நீதிபதி ஏற்ற சொல்கிறாரு, அதுக்கு போகிறதுக்கு பாதையே கிடையாது, அதனால் நாங்கள் குதிரை சின்ன பக்கத்தில் ஏற்றிக்கிறோம் அப்படின்னு அவங்க ஒன்று செய்கிறாங்கன்னு நீதிமன்றம் ஏற்றுக்கணுமா? அது மாதிரி தான் நாங்கள் பூஜை பண்ணுறது. கார்த்திகை தீபம் தான் தீர்ப்பு. பூஜை பண்ணணும்னு ராம ரவிக்குமார் கேட்டாரா? வேறு யாராவது அந்த வழக்கில் கேட்டாங்களா? கோயில் நிர்வாகம் கேட்டாங்களா? யாருமே கேட்காத ஒன்று நீதிபதி எப்படி சொல்ல முடியும்? இல்லாத சொல்கிறதுக்கு சட்டத்தில் இடமே கிடையாதுங்க. சட்டத்தில் இடமே கிடையாது. அது எதில் சொல்ல முடியும்? முதல்ல ரிட் பெட்டிஷனில், ஒரு ரிட் பெட்டிஷன் வழக்கு விசாரணைக்கு வர்ற போது அதில் பிரேயரை மாற்றி மோல்டு பண்ணி கொடுக்கறதுக்கான அதிகாரம் உயர்நீதிமன்றத்துக்கு இருக்குது, கான்ஸ்டியூஷனல் கோர்ட் அப்படின்னு. ஆனால் கண்டெம்ட் ஜூரிஸ்டிக்ஷனில் அது கிடையாது. நீங்கள் கண்டெம்ட்டில் ஏற்கனவே உத்தரவு நீதிபதி ஜே.ஆர். சாமிநாதன் பிறப்பித்த உத்தரவை கோர்ட்டோட ப்ராப்பர்ட்டியாக மாறின பிறகு அதை மாடிஃபை பண்ணுறதுக்கான அதிகாரம் வந்து டிவிஷன் பெஞ்சுக்கு தான் இருக்குது. 2 நீதிபதிகள்லாம் மாடிஃபை பண்ணணும், இல்லை ரிவ்யூ போட்டு மாடிஃபை பண்ணணும். அப்படி இல்லாமல் கண்டெம்ட்டில் அதை மாற்றி ராம ரவிக்குமார் போய் ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறதே, அதுக்கு பாதுகாப்பு சிஎஸ்எஃப் கொடுக்கணுன்றதே சட்டவிரோதமான ஒரு உத்தரவு. ஸ்கோப் அப்படி விரிவுபடுத்த முடியாது. அப்போ ஒவ்வொன்றா மாடிஃபை பண்ணிட்டே போகிறதா? அப்படி தான் இந்த பூஜை பண்ணணும் அப்படின்னு அவர் போகிறார். இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 2 நீதிபதிகள் அமர்வு விசாரணையின் போது அனைத்து ஜாதி அர்ச்சகர் மாணவர் சங்கம் சார்பில் நான் ஆஜரானேன். எனக்காக மூத்த வழக்கறிஞர் செல்வராஜ் ஆஜரானார். அவர் 2 நீதிபதிகள் அமர்வு முன்னாடி ஒரு முக்கியமான வாதத்தை வச்சார். அதாவது பயாஸ் பை காஸ் அப்படின்றது சொன்னார். ஒரு நீதிபதிக்கு அந்த வழக்கின் பொருள் மீது தனிப்பட்ட ஆர்வம் இருந்துச்சுன்னா அவர் அந்த வழக்கு விசாரிக்கக்கூடாது. ஒரு நீதிபதிக்கு அவர் முன்னாடி வர்ற வழக்கில் தனிப்பட்ட பொருளியல் ரீதியான ஒரு ஆர்வம் இல்லை கொள்கை ரீதியான ஒரு ஆர்வம் இருந்தால் அவர் அதை விசாரிக்கக்கூடாது. ஒரு பார்ட்டி முன்வைக்கிறதுல அந்த கொள்கையில் அவருக்கு தனிப்பட்ட ஆர்வம் இருந்தால் அவர் விசாரிக்கக்கூடாது. இல்லை அந்த ஒரு நிறுவன வழக்காக இருக்குன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு இப்போ ஏதோ ஒரு நிதி நிறுவனம், அது ஒரு ஷேர் கம்பெனி ஏதாவது ஒன்று இருக்குது, ஒரு பெட்ரோலிய நிறுவன வழக்கு வருதுன்னு வைங்க. அதில் அவருக்கே ஷேர் இருக்குது ஜட்ஜுக்கு, இல்லை ஜட்ஜோட ஒய்ஃபுக்கு ஷேர் இருக்குது, இல்லை அவங்க ஃபேமிலியில் யாராவது ஒரு டைரக்டராக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வழக்கை அவர் விசாரிக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக அவர் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவார், அந்த வழக்கை விசாரிக்கிறதில்ல. அதே போல் ஒரு வழக்கின் பொருள் மீது ஒரு நீதிபதிக்கு தனிப்பட்ட ஆர்வம் இருந்தால் அவரும் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்குவாலிஃபை ஆகிறாரு. இதை நான் சொல்ல, உச்ச நீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் அமர்வு, சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்ஸ் அண்ட் ரெக்கார்ட் அசோசியேஷன் அண்ட் அனதர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற வழக்கு 2016 5 SCC பேஜ் நம்பர் 808 ரிப்போர்ட் ஆகியிருக்கு. நீதிபதிகள் கெஹர், செல்லமேஸ்வர், மதன் லோக்கூர், குரியன் ஜோசப், ஏகே கோயல் இவங்கெல்லாம் கொடுத்த ஒரு தீர்ப்பில் ஒரு பிரின்சிபலை வந்து சொல்கிறாங்க. அந்த பிரின்சிபல் தான் வந்து எப்போ நீதிபதிகள் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்குவாலிஃபை ஆவாங்க அப்படின்றதில் செல்லமேஸ்வர் எழுதுகிறாரு. இட் இஸ் ஒன் ஆஃப் த செட்டில் பிரின்சிபல்ஸ் ஆஃப் எ சிவிலைஸ்டு லீகல் சிஸ்டம் தட் எ ஜட்ஜ் இஸ் ரெக்கர்ட் டு பி இம்பார்சியல். ஒரு நாகரிகமான ஒரு நீதித்துறை அமைப்பில் நீதிபதி எப்படி இருக்கணும்னா பாரபட்சமின்றி இருக்கணும், நடுநிலையோடு இருக்கணும். இட் இஸ் செட் தட் த ஹால்மார்க் ஆஃப் எ டெமோக்ரஸி இஸ் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அன் இம்பார்சியல் ஜட்ஜ். டெமோக்ரஸிக்கான அடிப்படையான விஷயமே நீதிபதி பக்கச்சார்பின்றி இருப்பது அப்படின்னு சொல்லி அதில் இந்த பிரின்சிபல்லாம் என்னென்ன பிரின்சிபல், எப்போ நீதிபதி வழக்கை விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற போது முதல் பிரின்சிபலாக என்ன சொல்கிறாருன்னா, இஃப் ஏ ஜட்ஜ் ஹேஸ் எ ஃபினான்சியல் இன்ட்ரெஸ்ட் இன் த அவுட்கம் ஆஃப் எ கேஸ், he is automatically disqualified from hearing the case.
அந்த வழக்கில் ஃபினான்ஷியலாக அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்குவாலிஃபை ஆகிறார். அதுக்கப்புறம் பிங்கர்ட் பிரின்சிபல் அப்படின்னு ஒரு கேஸை பேஸ் பண்ணி இன்னொரு பிரின்சிபல் சொல்கிறாங்க. That the judge is automatically disqualified from hearing a case where the judge is interested in a cause which is being promoted by one of the parties to the case. வழக்கின் ஒரு தரப்பினரோட முன்வைக்கிற ஒரு அந்த வழக்கின் பொருள் மீது நீதிபதிக்கு சொந்த ஆர்வம் இருந்தால் நீதிபதி அந்த வழக்கை விசாரிக்கிறது டிஸ்குவாலிஃபை ஆயிடுறாரு என்ற வாதம் மூத்த வழக்கறிஞர் செல்வராஜாரால் வைக்கப்பட்டது. இதை நீதிபதிகிட்ட நாங்கள் 2 பேர்ட்டையும் கொடுத்தோம். ஆனால் இந்த பிரின்சிபலாக அவங்க டிஸ்கஸ் பண்ணலை. ஆனால் இன்றைக்கி இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் தீர்ப்பு இந்த வழக்குக்கு அப்படியே பொருந்தும். ஏன்னா நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் இந்த வழக்கு வந்த பிறகு டிசம்பர் 1 உத்தரவு, 3ஆம் தேதி கண்டம்ட்டு, 4ஆம் தேதி கண்டம்ட்டு, 9ஆம் தேதி, 16ஆம் தேதிக்கு அப்புறம் 28ஆம் தேதி தேரழந்தூரில் பேசுகிற போது கார்த்திகை தீபம் ஏற்ற முடியாமல் போச்சு, ஆனால் ஒரு நாள் ஏற்றியே தீர்வோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ நீதிபதி எந்த நீதிபதியும் நீதிமன்ற தீர்ப்பில் போய் இப்படி சொல்ல மாட்டாங்க. ஒன்று. 2வது, தாரா ஃபவுண்டேஷனில் நடந்த நிகழ்ச்சியிலேயே சொல்கிறார் அவர் தீபம் ஏற்றுறார். அது சர்வைக்கல் மாடலை வச்சு ஏற்றுறாரு. இதே மாதிரியான ஒரு மாடலை வச்சு ஏற்றுறாங்க. இப்போ இந்த 2 விஷயங்கள் அவர் இந்த விஷயத்தில் இந்த வழக்கின் பொருள் மீது தீவிர ஆர்வம் கொண்டு இருப்பது அப்படின்றத அது காட்டுது. சரிங்களா? அப்போ அந்த வழக்கை இந்த பிரச்சனையை எடுத்து கொண்டு வந்து செய்கிறவங்களாம் அன்றைக்கி அங்கே போனவங்களாம் பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள், நயினார் நாகேந்திரன், எல் முருகன் எல்லாரும் போனாங்க. அப்போ அந்த சங் பரிவார அமைப்பில் அந்த விஷயத்தை எடுத்திருக்கிறாங்க. இவர் நீதிபதி ஆவதற்கு முன்பாக சங் பரிவார அமைப்பு நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு அதில் நான் ஒரு காரியகர்த்தா அப்படின்னு அவர் பேசியிருக்கார். அந்த வீடியோலாம் சமூக வலைத்தளங்களில் இருக்குது. இப்போ ஏற்கனவே அவர் அந்த அமைப்பில் இருந்திருக்கிறாரு. அந்த அமைப்பு இந்த வழக்கை கொண்டு வருது. அந்த வழக்கின் பொருள் குறித்து இவர் பொது இடங்களில் பேசுகிறாரு. கண்டம் ஜூரிஸ்டிக்ஷனை மீறி தொடர்ச்சியாக பேசுகிறார் அப்படின்னு வர்றபோது நிச்சயமாக இந்த வழக்கின் பொருள் மீது நீதிபதிக்கு சொந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்ற சந்தேகம் என்பது மக்கள் மனதில் வருமா வராது? அது இன்றைக்கி டிவிஷன் பெஞ்சே இந்த வழக்கில் ஏன் உத்தரவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ அவர் ஆட்டோமேட்டிக்காக இந்த வழக்கை விசாரிக்கையிலேருந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடுறாரு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி. இப்போ எப்படி விசாரிக்க முடியும்? நீதிபதிகள் என்ன சாரங்களை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க? இல்லை டீட்டெயில்டாக அவங்க உத்தரவெல்லாம் போடல. அவங்க சிம்பிளாக ஸ்டே பண்ணிட்டாங்க. அடுத்து ஏப்ரல் 8க்கு வழக்கு ஒத்தி வச்சுட்டாங்க. அவங்க தரப்புலேருந்து ராமரவிக்குமார் தரப்பு எங்களுக்கு உடனே ஷார்ட்டாக போடுங்கன்னா இதில் என்ன இருக்குது, இதில் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. அதனால் நாளைக்கு வர்ற வழக்கு விசாரணை என்பது நாளைக்கு வருது. இப்போ ஆமாம், இப்போ தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நீதிபதிகளும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்ல பல விமர்சனம் முன்வைக்கும் போது அதை மீறி தான் உத்தரவு இருக்காங்க. இப்போ 2 நீதிபதியோட அவருக்கு சாதகமான தீர்ப்பை கூட மீறி இருக்கான்னு சொல்கிறீங்க. இப்போ நாளைக்கு வரும்போது மறுபடியும் மீறுவதற்கான வாய்ப்பு சொல்வது இருக்கா? நாளைக்கு மீறவே முடியாது. ஏன்னா டிவிஷன் பெஞ்ச் ஸ்டே பண்ணப்பறம் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் என்ன இருக்குன்னா ராமரவிக்குமார் தரப்புக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறத தவிர வேறு ஆப்ஷன் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்லேயும் இதுக்கு ஸ்டே கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா 8ஆம் தேதி தான் மறுபடியும் வாய்தா போட்டுருக்கு, அங்கேயே போய் பேசுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது தவிர இது அதை தாண்டி ஸ்டே கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. 8ஆம் தேதி வந்தால் அதுக்கப்புறம் இவங்க பதில் மனு போட்டு ஒரு விசாரணைக்கு டைம் கேட்பாங்க. இது தேர்தல் தாண்டி போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால் இப்போதைக்கு அது இல்லை. இப்போதைக்கு கண்டெம்ட்டை விசாரிக்க முடியாது அப்படின்றதான். அதே போல் இந்த வாதங்கள் எல்லாம் ஸ்ட்ராங்காக வச்சா இது ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் இனி கண்டெம்ட்டை விசாரிக்க முடியாத ஒரு நிலை என்பது உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் போகிற பொருள் கருத்தாக ஒரு பதிவு இருக்காங்க. இது ஏன் வளர்த்து விடுறீங்க, பூஜையை நீங்களே பண்ணிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் வந்துருது. அது ஆர்டரில் எங்கேயுமே கிடையாது. ஆனால் சொன்னாங்களா அப்படின்றது பத்திரிகையில் அப்படி ஒரு செய்தி அப்படி வருது. ஆர்டரில் கிடையாது. இதுதானே ஜிஆர்எஸ் கருத்தாக இருந்தது முதல்ல. ஆமாம், அப்படி கருத்து சொல்லி இருந்தால் தீர்ப்பாக இருந்தது. இதில் கருத்தாக வருது. ஆமாம், அது தீர்ப்பாக அவங்க அதுக்கு அந்த கருத்தை அவர் எழுதியிருக்காரு. கருத்தாக அவர் ஆர்டரில் எழுதியிருக்காரு. இதில் எழுத்துப்பூர்வமாக எழுதலை. அவர்கள் அதை முழுமையாக புரிந்து சொன்னார்களா, கார்த்திகை தீபத்துக்கும் பூஜைக்கும் அதற்கான வேறுபாடு தெரிஞ்சு சொன்னாங்களான்னு தெரியலை. ஏன்னா 2 நீதிபதிகள் அமர்வு அடுத்த வருஷம் கார்த்திகை தீபம் ஏற்றணும்னு சொன்ன பிறகு அதற்கு மாறாக சொல்வதற்கு இந்த நீதிமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது. எந்த சுப்ரீம் கோர்ட்டு தான் சொல்ல முடியும். இந்த 2 நீதிபதிகள் சொல்ல முடியாது. ஒரு நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்களும் சொல்ல முடியாது. இதில் மாறுபட்ட கருத்து இருந்தால் தலைமை நீதிபதிக்கு அனுப்பி 3 நீதிபதிகள் அமர்வுக்கு பரிந்துரைக்கணும், இல்லை சுப்ரீம் கோர்ட் வர்றதா ஏற்றுக்கிறது தவிர இடையில பூஜைன்றது எந்த வழக்கில் இல்லாத ஒரு விஷயம். அதை ஏன் செய்யணும்? எந்த உத்தரவும் இல்லாத ஒன்றை பஞ்சாயத்து மாதிரி பண்ண முடியுமா கோர்ட்டு? அப்படி பண்ண முடியாதுல்ல. எந்த உத்தரவில் இருக்குது? எப்படி லீகலாக நீங்கள் சொல்லுவீங்க?
எதுவுமே கிடையாது. இப்போ உத்தரவில் இல்லாத ஒன்றை வந்து யாருமே சொல்ல முடியாது. இப்போ தனியாக மற்றவங்க சொன்னால் ஏற்றுக்குருவாங்களா சொல்லுங்கள்? இப்போ உதாரணத்துக்கு மீனாட்சி அம்மன் கோயிலில் கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படின்னு ஒரு குரூப் கேட்குறாங்கன்னு வைங்க, அது கோர்ட்டு வந்து சரி அதை ஏற்றுங்க அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்குருவாங்களா? ஒவ்வொரு இடத்துல இப்போ கோயிலோட புது மரபை நீதிமன்றம் உருவாக்க முடியுமா சொல்லுங்கள்? ஆனால் உருவாக்கிட்டாங்க. இது சுப்ரீம் கோர்ட்டில் டிசைட் ஆக போகுது ஒன்று. அப்போ இனி ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ பழனியில் வந்து இன்னொரு இடத்துல தீபம் ஏற்றுங்க, இங்கே வந்து திருப்பரங்குன்றத்தில் இன்னொரு இடத்துல ஏற்றுங்க, மீனாட்சி அம்மன் கோயிலில் ஏற்றுங்க, கார்த்திகை தீபம் புதுசாக எல்லா இடத்துல ஏற்ற வேண்டியதானே அப்படின்னா இப்போ கோயில் நிர்வாகம் நாங்கள் குதிரை சங்கத்தில் ஏற்றிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்குருவாங்களா? தீர்ப்பு இருக்குன்னு சொல்லுவே இல்லை, எல்லாரும் சொல்லுவாங்கல்ல தீர்ப்பு இங்கே தான் ஏற்ற சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிற போது அதை மாற்றி எப்படி செய்ய முடியும்னு கேட்பாங்கல்ல. கண்டிப்பாக தீர்ப்பு தர்கா பக்கத்தில் உள்ள அந்த கல் தூணில் ஏற்ற சொல்லியிருக்கிறாங்க, நீ குதிரை சொன்னேன்னு எப்படி மாற்ற முடியும்? இப்போ கோயில் நிர்வாகம் அப்படி ஒரு ஸ்டாண்டு கூட எடுக்கலாம், ஏன்னா போகிறதுக்கு பாதை கிடையாது. இல்லைன்னா பாதை அந்த பக்கம் வெட்டி தான் வரணும். ஆமாம், அது சொந்தமாக இல்லைன்னா ஹெலிகாப்டரில் வந்து இறங்கி அவங்க ஏற்றணும். தர்கா நிர்வாகத்துக்கு சொந்தமான இடத்துல இவங்க எப்படி போக முடியும்? இன்னொருத்தர் ப்ராப்பர்ட்டிகள் நீங்கள் போகிறதுன்னா சட்டவிரோதம் இல்லாது, ட்ரெஸ்பாஸ் இல்லாது, ட்ரெஸ்பாஸ் பண்ணி எப்படி போக முடியும்? இந்த பிரச்சனை 1923 தீர்ப்புலேயே தீர்க்கப்பட்டிருக்கு. அது அன்றைய உச்சநீதிமன்றம் உறுதி பண்ணிடுச்சு. அன்றைக்கே கோயில் நிர்வாகம் கேட்குறாங்க, காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிறதுக்கு நாங்கள் தர்கா வழியாக போய்க்கிறோம் மேலே ஏறி அப்படின்னா அந்த நீதிபதி சொல்லிட்டார், எதுக்கு வந்து சுற்றி போகிற தேவையே கிடையாது, உனக்கு இடது பக்கம் போனீங்கன்னா பாதை இருக்குது, நீ அந்த பக்கம் அப்படி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அதனால் இந்த நெல்லித்தோப்புலேருந்து தர்கா வரை போகக்கூடிய பாதை வந்து எக்ஸ்க்ளூசிவாக தனிப்பட்ட முறையில் தர்கா நிர்வாகத்துக்கு சொந்தம். ஒரு 150 படி, அதில் நீங்கள் எப்படி போக முடியும்? இப்போ அந்த பிரச்சனை திரும்பவும் அடுத்த வருஷம் வந்தாலும் அந்த பிரச்சனை என்பது வரும். இப்போ தர்கா நிர்வாகத்தில் எங்கள் இடத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு அவங்க நிறுத்திட்டாங்கன்னா இவங்க வேறு வழி தான் கண்டுபிடிச்சி போகணும் மலையில். இல்லை கீழே ஒரு வேலை கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது தர்காவுக்கு செல்கிற வழியில் வந்து இருவருக்கும் பொதுன்னு சொல்லி கீழே உள்ள பாதை சொல்லிருக்காங்க. அது நெல்லித்தோப்பு போகிறேன் அப் டு நெல்லித்தோப்பு. அது போல் மேலே சொல்கிறதுக்கான வாய்ப்பு சொல்லிருக்காங்க. மேலே சொல்லலை, சிவில் கோர்ட்டு தான் அது சொல்ல முடியும். சிவில் கோர்ட்டு அதை நிராகரிச்சிட்டாங்க. அன்றைய உச்சநீதிமன்றம் அதை உறுதி பண்ணிடுச்சு, நீ அதில் மாடிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி உறுதி பண்ணணும், உச்சநீதிமன்றம் உறுதி பண்ணணும் அப்படி சொன்னால் கூட. ஆமாம், அன்னைக்கு உச்சநீதிமன்றம் அன்னைக்கு உறுதி பண்ணிடுச்சு, இனி திருப்பி அதை எப்படி மாற்ற முடியும்? அது அவ்வளோதான், முடிச்சு போன விஷயம். திருப்பி மாடிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அன்றைக்கே முடிஞ்சு போன ஒரு விஷயத்தில் திரும்ப நீங்கள் வந்து அந்த பக்கம் இப்போ எப்படி போவீங்க? இப்போ நடைமுறையில் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இதில் இருக்குதுன்னு வைங்க, உச்சநீதிமன்றத்தில் அது முடிவாகட்டும். ஆனால் இதுக்கிடையில் போய் பூஜை பண்ணுங்கன்னா எப்படி போவாங்க? பூஜைன்றது எங்கே உத்தரவு இருக்குது? அது தீபம் ஏற்றத்தில் உத்தரவு இருக்குது. ஓகே, ஆமாம், பூஜைக்கு எந்த உத்தரவுமே இல்லை. இப்போ இவங்க சொல்கிறாங்க, இந்த 2 நீதிபதி சொன்னாலும் சரி, நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் யார் சொன்னாலும் அது சட்டவிரோதம். 2 நீதிபதிகளை அவமதிப்பது அது கண்டெம்ட். அவங்க ஒரு தீர்ப்பு சொன்னப்போ அதுக்கு மாறாக நீங்கள் ஒன்று பண்ணுவீங்களா? அப்படி பண்ண முடியாது. அப்போது நீதிமன்றம் என்பது சட்ட வரம்புக்குள் நின்று தான் பண்ண முடியும். அரசியல் சட்ட வரம்புகள் நின்று ஏற்கனவே உள்ள தீர்ப்புகளின் அடிப்படையில் தான் பண்ண முடியும். அதை தாண்டி செல்வது அப்படின்றத இப்போ பிரச்சனைக்கு வந்து வழிவகுத்திருக்கிறது. எனவே 2 நீதிபதிகளின் இந்த தீர்ப்பு என்பது வரவேற்கத்தக்கது. நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் இந்த 2016 உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் ஆட்டோமேட்டிக்காக அவர் இந்த வழக்கை விசாரிக்கிறது வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிடுறாருன்றதான் என் கருத்து. ஓகே, உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் பாதிக்கு விட்டுவிடுகிறேன். இந்த விவாத சொல்ல அறக்களத்துக்கு நேர ஒதுக்கி மறைவு. நன்றி.